ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிறுநெல்லிக்காயினுடைய பயன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணா வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் பறிக்க போனோம். இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா மற்ற சிட்ரஸ் பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்களை விட இந்த சின்ன நெல்லிக்காயில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஆனால் நம்ம சின்ன நெல்லிக்காய் பெரும்பாலும் நம்ம விரும்பி சாப்பிட்றதில்ல. நம்ம இப்போ பெரிய நெல்லிக்காய் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றோம். இந்த சின்ன நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா தோல், முடி, கண் பார்வை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை ரொம்பவே குறைக்குதுங்க. பாருங்கள், இது போல் கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய நெல்லிக்காயை பார்த்தா யாருக்கு தாங்க மனசு வராது சாப்பிட்ணுன்னு சொல்லி. இந்த கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய நெல்லிக்காயை பறித்து அம்மியில் வச்சு இடித்து மிளகாத்தூள், உப்பு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இந்த சின்ன நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் அந்தந்த சீசனில் மட்டும்தாங்க சின்ன நெல்லிக்காய் நமக்கு கிடைக்கிது. உங்களில் பலருக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே பிடிச்சவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சின்ன நெல்லிக்காய் 1லேருந்து 3 நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ளட் சுகரையே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இந்த நெல்லிக்காயில் நம்ம ஜூஸ் போட்டும் குடிக்கலாங்க. புளிப்புத்தன்மை இருக்குங்க. பறிச்சதையெல்லாம் பாருங்கள், ஒரு பாக்ஸ் நிறையா சில்வர் பாத்திரம் நிறையா ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்படி கொத்து கொத்தாக காய்ச்ச நெல்லிக்காயை ஒரு பாக்ஸ் நிறையா ஃபில் பண்ணிவிட்டு எப்படிங்க வேஸ்ட் பண்ண மனசு வரும்? சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த நெல்லிக்காயை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சிறு நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காமல் சிறுநெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.